Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from 7 Cents Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் நான் எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துகிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட லைவ் கிளாஸோட ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணி ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஸோ டுடே மார்னிங் 11 o'clock நமக்கு வந்து ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆஃபர் வில் பி டன். ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்லாட்டு மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கரன்சி பேரை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட். ஸோ லாஸ்ட் வீடியோ இப்போது நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இதில் போட்டுட்ருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் இதோட ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக நம்ம கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா யூஎஸ்டி கேட் வந்து லாஸ்ட் வீடியோவில் என்ட்ரி வந்து நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து பார்த்தலாம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக இது வந்து டெய்லியோட டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணால் ரீஃபண்ட்மெண்ட்டையும் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட்டும் செகண்ட் ரீஃபண்ட்மெண்ட்டும் 2 ரீஃபண்ட்மெண்ட்டுமே மிட்டிகேஷன் பண்ணி ஃபெயில் பண்ணாமல் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது 4 hourல மிட்டிகேட் பண்ணனால நம்ம 15 minutesல என்ன பண்ண போகிறோம் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த லோ அப்படின்றது ஒரு லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போனான்னா கீழே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போனால் மேலே இருக்கக்கூடிய ஹையை எடுத்து இந்த ஹை வந்து சோச்சாக ஆகிடும். ஓகேங்களா? இந்த சோச் எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக நம்ம பை வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ ஸ்டில் இந்த லோவை வந்து எடுக்கலை. ஓகேங்களா? இன்கேஸ் இந்த லோ எடுக்காமலே மார்க்கெட் வந்து மேலே போனால் இங்கேருந்து இப்படி மேலே போனால் இங்கே இருக்கக்கூடிய ஹை இதுதான் நமக்கு சோச். ரைட்டா? ஸோ இந்த ஹையை எடுத்தால் நமக்கு சோச் ஆகும். ஸோ இந்த லோ எடுக்காமல் மேலே போனால் இந்த லோ எடுத்துட்டான் அப்படின்னா ஹை இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த லோ எடுத்துட்டா ஹை வந்து இங்கே இருக்குது. சோச் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? சரி, நல்லா வந்து பார்த்துக்குங்க. கீழே லோ எடுத்தானா ஹை வந்து இங்கே இருக்குது. லோ எடுக்காமல் அப்படியே மேலே போனோன்னா ஹை இங்கே இருக்குது. இது எடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி கீழே டிமாண்ட் எடுத்து பை வந்து பண்ணலாம். ஸ்டில் நான் சொன்னது இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. இன்னும் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ரைட்டா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டியில் நமக்கு என்ட்ரி அப்படின்றது எங்கே இருக்குன்னா இங்கே மேலே இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கீழே இது வந்து பிஒஎஸ். ஓகேங்களா? நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, எந்த டைம் ஃப்ரேமில் ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் செல் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான் இந்த இடத்துல இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். அதில் ஒரு ஃப்ளிப்பு கிடச்சிருக்கு. இந்த ஃப்ளிப்பில் அதாவது ஸோ இது வந்து ஃப்ளிப்பு. ரைட்டா? இந்த கேண்டல். ஸோ இந்த ஃப்ளிப்பில் இருந்து மார்க்கெட் வந்து பை ஆகிட்டு இருக்கான். நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆக்சுவலாக கொடுக்கல. இந்த இடத்துலேருந்து பை வந்து நம்ம கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து டிமாண்டு. ஸோ 4 hourல ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்படி ஒர்க் ஆயிருக்கான், நமக்கு ஏதாவது என்ட்ரி கிடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹிடன் டிமாண்ட் அண்ட் இங்கே வந்து ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ தெரியும்
இங்கே வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ 4 ஹவர் ஓகேங்களா. இந்த இடத்துல 4 ஹவர் மிட்டிகேட் பண்ணுறான். நம்ம என்ன பண்ணுறோம் 15 மினிட்ஸ் போகிறோம். ஸோ கன்ஃபர்மேஷன் நமக்கு பார்க்கணும்ல. கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு ட்ரேடு நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ராங் ட்ரேடெல்லாம் நமக்கு ஃபில்டர் ஆயிரும் ஓகேங்களா. நம்ம தப்பான ட்ரேட்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சரி ஓகே. இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த லோவை வந்து கட் பண்ணுறான் ஓகேங்களா. இந்த லோவை கட் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல லோவை கட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஒரு ஹண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு கேரக்டரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறான். சோச்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை அடிச்சுட்டு மேலே போய் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல பாடி வந்து க்ளோஸ் பண்ணுறான் ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு ஒரே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஆனால் இது வந்து கரெக்டான டிமாண்ட் கிடையாது. இதில் வந்து நம்ம பை பண்ண முடியாது ஓகேங்களா. சரி, அப்போது இந்த இடத்துல நமக்கு டிமாண்டே வந்து இல்லை ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த பிரேக்குக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அடுத்தது பிஓஎஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது டிமாண்ட் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ரைட்டா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணிவிட்டு வந்து போகிறோம். ஸோ அப்படி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா இப்படி இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து இப்படி போட்டு இந்த லோக்கு கீழே வைக்கிறது பெட்டர். ஸோ பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த இதில் ஆஃபில் வைக்கிறது ஓகே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த லோக்கு கீழே வைக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா இப்படி கீழே வைக்கும்போது மோஸ்ட்லி என்ட்ரி இப்படி எடுத்துட்டு இதில் இப்படி எடுத்துட்டு டிபி போகிற என்ட்ரி பார்த்தீங்கன்னா எஸ்எல் அடிச்சுட்டு இப்படி போகும். அப்படி டிபி போகிற என்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் எஸ்எல் வைக்கும்போது 90% எஸ்எல் அடிக்காது ரைட்டா. ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறேன். ஸோ அதில் ஒரு ஆஃபில் நமக்கு வந்து பத்தாது, ரிஸ்க் ரிவார்டு வந்து பெட்டராக இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இல்லை ஒரு ஆஃபாவது வைக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ரைட்டா. ஸோ என்னோட சஜஷன். ஸோ டிபி எங்கே வைக்கலாம், மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை. எதுக்கு நான் இந்த சப்ளை டிபி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே இந்த சப்ளை வந்து நமக்கு பிரேக் ஆயிடுச்சு ஓகேங்களா. அப்போ நம்ம ஃப்ளிப்பில் வந்து போய் ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த மார்க்கெட் வந்து அடுத்த மூமெண்ட் எங்கே இருக்குன்னா இந்த சப்ளைக்கு தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போ டிபி இங்கே தான் வைக்கணும். ப்ரீவியஸாக போய் நம்ம கட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் பிடிக்கக்கூடாது. இந்த ட்ரேடிங்கோட பிஸ்னஸே இப்படி தான். சின்ன சின்னதாக ப்ராஃபிட் பிடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ப்ராஃபிட்டை பெருசாக பிடிக்க பழகுங்க, லாஸஸை பிரேக் ஈவனாக கட் பண்ண பழகுங்க. அப்படி பண்ணிட்டாலே நல்ல ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆயிடலாம். ஸோ இந்த இடத்துல டிபி வந்து அப்படி வைக்கணும் ரைட்டா. சரி, இந்த இடத்துல அப்படி என்ட்ரி போயிருக்கோம், இந்த இடத்துல அப்படி என்ட்ரி போயிருக்கோம் அப்படின்னா இந்த ஹை. ஸோ இந்த ஆர்டர் வந்து நமக்கு பிரேக் ஈவன் தான் ரைட்டா. ஸோ பிரேக் ஈவன் ஆர்டர் மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் டிபி போல் நமக்கு எகெயின் வந்து மார்க்கெட் கீழே வந்துட்டான். ஸோ ஒரு சின்ன ஒரு சஜஷன், ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே என்ட்ரி எடுக்காதீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த என்ட்ரி எடுக்கிறது இந்த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளோலாம் இப்போல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஓகேங்களா. ஸோ நான் பார்த்த வரலும் மோஸ்ட்லி ஒர்க் ஆகுறதுல ஹைலி ப்ராபிலிட்டி பாட்டம் அண்டு டாப்பு ஓகேங்களா. இந்த பாட்டமில் என்ட்ரி கொடுத்துருச்சு அப்படின்னா விட்டுருங்க, ஹோல்டு பண்ணணும் ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ரெஸ் பண்ணி லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பெரிய ப்ராஃபிட் வரும், ஹோல்டு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், பிரேக் ஈவன் ஹிட். ஸோ 0 லாஸ் 0 ப்ராஃபிட். ஸோ ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப ஒரு லாங் ரன் கொடுத்து நல்லா பெரிய ப்ராஃபிட் மூவ் ஆகிட்டு லாங் ரன் கொடுத்துட்டு இங்கே வந்து பிரேக் ஈவன் ஹிட் ஆகிறான். ஸோ 0 லாஸ் 0 ப்ராஃபிட். ஓகே, நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான், ரீஃபண்ட் வந்து ஃபெயிலியர். மறுபடியும் என்ன பண்ணுறோம், 4 ஹவருக்கு வந்து போகிறோம் ரைட்டா. ஸோ நமக்கு ஸ்டில் இன்னொரு ரீஃபண்ட் பெண்டிங் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரோம் 4 ஹவர், அகைன் 15 மினிட்ஸ்க்கு போகிறோம். 15 மினிட்ஸில் போயிட்டு நமக்கு எங்கேயாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படின்றத இப்போ பார்க்குறோம் ரைட்டா. ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு லோ பிரேக், இன்னொரு லோ கூட பிரேக் ஆகிருக்கு. ஸோ அப்போது டோட்டலாக இந்த டோட்டல் ஹையுமே நமக்கு பிரேக் ஓகேங்களா. ஸோ இப்படி எடுத்துக்கலாம், டோட்டல் ஹையுமே பிரேக். அப்போது நமக்கு பை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பை இருக்குது. ஸோ நல்ல லிக்விடிட்டியும் இருக்குது ஓகேங்களா. ஒரு சூப்பரான லிக்விடிட்டியும் இருக்குது. இதை வந்து லிக்விடிட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் டிமாண்ட் ஓகேங்களா. ஸோ கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கொடுத்து இதில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கான் ஓகேங்களா. ஸோ இந்த லோக்கு
கீழே இப்படி போடுறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹரிசாண்டல் லைனை இப்படி போடுங்க. கரெக்டாக போடுங்க. இப்போ எனக்கு தப்பாக விழுந்திருக்கு. ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த ப்ரைஸில் வச்சு போட்டுருங்க. ஹரிசாண்டல் லைனை போட்டுட்டு ப்ரீவியஸாக போய் பாருங்கள். இங்கே இருக்குது இந்த லோ. இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. ஓகேங்களா, ப்ரீவியஸாக. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனை அப்படியே என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் லோ இது, கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் லோவில் ஹரிசாண்டல் லைன் வைக்கிறேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் லோ தான் இந்த டிமாண்டோட லோவும். ஓகேங்களா, அப்போ ஹரிசாண்டல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே அழகாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிமாண்டுக்கு கீழே வந்து வைக்கலாம். சிம்பிள். அப்படி தான் வந்து இப்போ வச்சுருக்கோம். ஓகேங்களா, அப்போ இந்த டிமாண்டோட லைன் தான் வந்து ப்ரீவியஸ் லோ, அது கீழே எப்படி வைக்கலாம். ரைட்டா, இந்த மாதிரி வச்சாச்சு. ஓகே, இப்போ நமக்கு டிபி எங்கே, சேம் அதே இடத்துல, இந்த இடத்துல. ஓகேங்களா, 1:11. ஸோ இந்த என்ட்ரி 1:11 வந்து வருது. ஓகே, இப்போது இந்த என்ட்ரி நமக்கு பிரேக் ஈவன் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன் கொடுத்துருக்கு. எங்கே, இங்கேயே பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துலையே நமக்கு பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு. இதை ரீச் பண்ணும்போதே நம்ம இதை வந்து எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்டில் போட்டுடலாம். ஸ்ட்ராங் பிரேக் ஈவனும் கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து பண்ணிடுங்க பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்டில் போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு. இதுவும் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிட்டான், பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். ஓகே, இப்போது இங்கே ஒரு பிஒஎஸ். ஓகேங்களா, இது சோச் அப்படின்னா இது வந்து பிஒஎஸ். ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் என்ன ப்ரோ, இதுவும் பிஒஎஸ், இதுவும் பிஒஎஸாக வரும். மார்க்கெட் வந்து கீழே வந்து எடுத்திருக்கான். இங்கே இருக்கக்கூடிய பிஒஎஸ் எல்லாம், இங்கே இருக்கக்கூடிய பிஒஎஸ் எல்லாம் ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுவும் பிஒஎஸ் தான், இதுவும் பிஒஎஸ் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து லிக்விடிட்டி. ஏன் இப்போது இந்த லோ எடுத்துட்டா சோச் ஆகுமே, இந்த லோ எடுத்துட்டா சோச் ஆகுமே, மார்க்கெட் செல்லில் தானே போகும் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். அப்படியே 4 ஹவருக்கு வந்துடுங்க. 4 ஹவருக்கு வந்துட்டோம். கண்ட்ரோல் சாரி டெய்லி. ஓகேங்களா, டெய்லிக்கு வந்துட்டோம். கண்ட்ரோல் டெய்லியோட டிமாண்டில் இருக்குது. ஓகேங்களா, டெய்லியோட டிமாண்டில் இருக்குது. நம்ம டெய்லியோட டிமாண்டை விட்டுட்டு 15 மினிட்ஸில் போயிட்டு ட்ரெண்டை போய் அதே டிமாண்டில் ட்ரெண்டை போடக்கூடாது. ஓகேங்களா, உள்ளே இந்த மாதிரி மேனிப்புலேஷன் நடக்கும். ஓகேங்களா, கரெக்டாக பார்த்து என்ட்ரு ஆகணும். ஸோ பாட்டம் பாட்டம் பாட்டம், டாப்பு டாப்பு. ஓகேங்களா, என்ட்ரிஸ் பாட்டம் அண்ட் டாப்பில் வச்சுக்கோங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹை எல்லாம் பிரேக் ஆகும். ஏன்னா டிமாண்டில் பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எட்ஜில் வச்சுருங்க. ஸோ டிபியை வந்து எடுத்துருக்கு, சரி என்ட்ரி வந்து எடுத்துகிட்டு நமக்கு பிரேக் ஈவன் கொடுத்துட்டு இங்கேயும் பிரேக் ஈவன் ஹிட்டு. ரைட்டா, சரி ஓகே. அப்போது இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். அப்போது இது பிஓஎஸ். ஸோ நம்ம ட்ரெண்டுக்கே வருவோம். இது பிஓஎஸ், இது பிஓஎஸ், சோச்சு, அப்போ இது சோச். ஓகேங்களா, ட்ரெண்டு படியாக வரலாம், அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இது சோச் அப்படின்னா இது என்ன, ஸோ இது சோச் அப்படின்னா இது டோட்டலாக ஒரு லிக்விடிட்டி மூவ்மெண்ட். ஓகேங்களா, சூப்பரான ஒரு லிக்விடிட்டி மூவ்மெண்ட். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு கீழே டிமாண்ட் எங்கே இருக்குது, ஸோ அதே 15 மினிட்ஸில் நம்ம பார்த்தா இதுக்கு கீழே டிமாண்ட் இங்கே இருக்குது. ஸோ நிறைய டிமாண்ட் இருக்கனால இதுக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுத்துட்றேன். இதுக்கு கீழே டிமாண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு மேலேயும் இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது, இதுலேயும் கூட இருக்குது. ஸோ அதனால் ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போவோம். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு நமக்கு எங்கே டிமாண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். ஓகேங்களா, இந்த இடம் வந்து நமக்கு ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். அப்போது கீழே ஒரே ஒரு டிமாண்ட் இருக்குது, இதுதான். ஸோ இதுதான் வந்து டிமாண்ட். ரெட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த ரெட்டு தான் வந்து நமக்கு டிமாண்ட். ஓகேங்களா, அப்போது இதோட இது மெர்ஜ் ஆகுது. அப்போ நமக்கு ரிஸ்க் ரிவார்டு பெட்டராக இருக்கணும்னா அப்படியே 15 மினிட்ஸில் போயிட்டு மெர்ஜ் ஆகிற இந்த டிமாண்டே வந்து நம்ம போடலாம். ஸோ இப்போது இந்த டிமாண்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ட்ரி வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்ணா பின்னான்னு என்ட்ரி போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரேக் ஈவன் ஹிட் ஆகுது, பிரேக் ஈவன் ஹிட் ஆகுது, அப்படியே என்ட்ரிஸ் வந்து நம்ம அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா, சரி. இப்போது இதுதான் வந்து டிமாண்ட். ரைட்டா, இது வந்து டிமாண்ட். இந்த டிமாண்டு இதுக்கு கீழே ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குன்னு பாருங்கள், இது டிமாண்டு. ஓகேங்களா, சரி ஓகே, இருங்க இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணுறேன், கிளியராக பார்க்கலாம். ஓகே, அப்படியே ஹரிசாண்டல் தூக்கிட்டு வாங்க, ஹரிசாண்டலை போடுங்க. ப்ரீவியஸ் லோ
இது ப்ரீவியஸ் லோவை விட இதுதான் லோவாக இருக்குது. அப்போ இதை விட லோ நமக்கு வேணும். அப்படியே பார்க்கலாமா? ஸோ சேம் அங்கே தான் வருது. அதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ இதே இந்த டிமாண்டோட அப்படியே இந்த லைனை இந்த லைனில் அப்படி போடுவோம். ஓகேங்களா? அப்படியே வரலாம். ஸோ இந்த லைனுக்கு கீழே கொஞ்சம் இறக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த லைனு எங்கே இருக்குது? இந்த டிமாண்ட் இந்த லைனில் இருக்குது. ஓகேங்களா? இந்த லைனுக்கு கீழே நம்ம வச்சா கொஞ்சம் இப்படி இப்படி வைப்போம். ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் இது வந்து நமக்கு எஸ்எல் ஹிட்டு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் வச்சு வைப்போம். அதுவும் இல்லாமல் ஸ்ப்ரெட்டோட சேர்த்து தான் வைப்போம். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறதும் அதுதான். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 1:15. ஓகே, இப்போது இது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கே சோர்ஸ் கொடுத்துருக்கான். அப்போது இதுதான் நமக்கு பிரேக் ஈவன். ஸோ மார்க்கெட் நல்லா அப்படி மேலே போயிட்டு பிரேக் ஈவன் கொடுக்கல. நம்ம ஸ்டில் வந்து பிரேக் ஈவன் பண்ணலை. மார்க்கெட் வரான், டிமாண்டுக்கு அகெயின் வரான். வந்துட்டு இப்போது மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணலாம்? எஸ்எல் அப்படியே எடுத்து என்ட்ரி பாயிண்டில் போடலாம். மார்க்கெட் என்ன பண்ணுறான்? டிபி போகிறானா? இல்லை, ஒரு நல்ல மூவ் கொடுத்துட்டு இங்கே வந்து பிரேக் ஈவனே ஹிட் பண்ணுறான் எகென். ஓகேங்களா? சரி, இப்போ பிரேக் ஈவன் ஹிட் பண்ணிட்டான். ஓகே, ஸோ இப்போது என்ன பண்ணுறோம்? 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் நம்ம ஸோ டெய்லி ரீஃபைன்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 4 ஹவர் போகிறோம். ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட், எஸ், இந்த ரீஃபைன்மெண்ட் நமக்கு மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கான், வந்து போயிட்டுருக்கான். ஆனால் ஸ்டில் ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர் ஆகலை, ஸ்டில் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது ஓகே, ஃபுல்லாக கீழே இப்படி லோ ஹிட் பண்ணிவிட்டு இப்போது மேலே வந்து போயிட்டுருக்கான் 4 ஹவர். எகெயின் நம்ம 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல மிட்டிகேஷன். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஹை எது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஹை. இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ். ஓகே, ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு லாங் ஆயிடுச்சு. இப்போது நம்ம டிமாண்ட் வந்து பார்க்கலாம். இதில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, ஆனால் இது நம்மளோட ரூலுக்கு வராது. இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிக்விடிட்டியுமே இல்லாமல் ஒரு கரெக்டாக இப்போ கீழே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டுக்கு லிக்விடிட்டி இல்லாமல் டிமாண்டே ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டிமாண்டே ஒரு லிக்விடிட்டி. இப்போ இந்த டிமாண்டுக்கு மேலே அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி, மேனுவல் லிக்விடிட்டி இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால மார்க்கெட் வந்து இங்கே கீழே வந்து ஹிட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இப்போது இந்த லோவை சூப்பராக வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஹண்ட் அடிச்சுட்டு இந்த ஹையை இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம பை போகலாமா? எங்கே பை போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பை வந்து எங்கே இருக்குன்றத சொல்லிடுறேன். பை இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டில் இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். மார்க்கெட் இங்கே வந்தால் பை வந்து பண்ணலாம். ரைட்டா? ஸோ இது வந்து எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது இருக்கா? வேறு எங்கேயுமே இல்லை. இந்த டிமாண்ட்லாம் எடுக்கக்கூடாது இதெல்லாம். ஓகேங்களா? இது ஒரு சூப்பரான லிக்விடிட்டி. இதுதான் இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டில், இது தான் எடுக்கணும். அதில் அந்த ஹிடன் டிமாண்டை மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து ஷார்ப்பாக வந்து எடுப்பான் அப்படின்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கலான்ட்டு. ஸோ இப்படி கூட போட்டுங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம பை வந்து பண்ணலாம். 1 ஹவரில் அப்படியே 5 மினிட் போகிறோம். 5 மினிட் போயிட்டு அப்படியே இதில் இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கங்க. ஓகேங்களா? சரி, இப்போ 1 ஹவர் வரேன். இந்த டிமாண்டில் பை வந்து பண்ணலாம். ஓகே, கன்ஃபர்மேஷன் பார்த்து. என்னோட சஜஷன் வந்து இதான் வந்து ரூல். ஓகேங்களா? இப்போ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, பை பண்ண வேண்டாம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம வந்து கவுண்டருக்கு நான் இப்போ சொல்கிறேன், என்ட்ரி வந்து இருக்குது ஆனால் வேண்டாம். கவுண்டருக்கு சொல்கிறேன், மார்க்கெட் டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போகாமல் டிமாண்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கானா, டிமாண்டில் சுத்தமாக பவரே இல்லை. ஓகேங்களா? பவரே இல்லாதனால தான் சும்மா வந்து போயிட்டுருக்கான். ஸோ
இந்த டிமாண்டில் பை பண்ண வேண்டாம். ஆனால் ரூல் இதுதான், தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். என்ன பண்ணலாம், எங்கே ட்ரேட் பண்ணலான்னா சப்ளைலேருந்து சூப்பராக செல் பண்ணலாம். இந்த லோ வரைக்கும் சூப்பராக செல் பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு என்ட்ரி சூப்பராக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து பிளான், ரைட்டா? அடுத்தது ஜிபிபி ஏயுடி. ஸோ ஜிபிபி ஏயுடியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம 4 ஹவரில் லாஸ்ட் வீடியோவில் என்ட்ரி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட் இந்த டிமாண்டில் இருந்து பை பண்ணி மேலே போவான். ஃபஸ்ட்டு சப்ளை சொல்லிடலாம். டெய்லியோட சப்ளை, 4 ஹவர்னுடைய ரீஃபைன்மெண்ட், ஓகேங்களா? இது ரீஃபைன்மெண்ட், 4 ஹவர்னுடைய ரீஃபைன்மெண்ட், 15 மினிட்ஸோட கன்ஃபர்மேஷன். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் மேலே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குதுன்னு சொன்னேன். நடுவில் ஒரு சப்ளை இருக்குது, இதிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் இந்த சப்ளை நான் சொல்லலை. ஆனால் இங்கேருந்தே மார்க்கெட் வந்து செல் ஆயிருக்கான், ஆனால் வருவான் மேலே, ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் நமக்கு ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்குது. ஸோ டெய்லி போவோம், ட்ரெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். டெய்லி ட்ரெண்டு செல்லு, ஓகேங்களா? செல்லில் இருக்குது. நம்ம இப்போது பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணக்கூடாது, பை பண்ண வேண்டாம். ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்குது, இந்த இடத்துல நல்ல லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் டிமாண்ட் இருக்குது. 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நோ ரீஃபைன்மெண்ட். ஸோ நம்ம இந்த இடத்துல பை போகிறத அவாய்ட் பண்ணிடலாம். நமக்கு வந்து ரீஃபைன்மெண்ட்டும் இல்லை, நல்ல இந்த டிமாண்டே வந்து டோட்டலாக ஃபுல்லாக லிக்விடிட்டி, ஓகேங்களா? டிமாண்டே ஒரு லிக்விடிட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அப்படி இருந்தால் கீழே வந்து லோ ஹிட் ஆகிருக்கு. மார்க்கெட்டோட இப்போ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்படி வர்ற மாதிரி தான் இருக்குது. கீழே வருவான், இப்படி மேலே போயிட்டு சோர்ஸ் கொடுத்தா மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிரைட்டீரியாஸ் வந்து பில்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்து பிளான் வந்து சேஞ்சுடு, ஜிபிபி ஏயுடி பிளான் சேஞ்ச், நம்ம வந்து பண்ண வேண்டாம். அப்படி மார்க்கெட் பை போனாலும் பண்ண வேண்டாம், செல் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் போயிட்டு மார்க்கெட் சப்ளைக்கு போனால் செல் மட்டும் பண்ணிக்கலாம். ஏன் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ளைஸ் எடுக்காமல் ஏன் ப்ரோ மேலே போய் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதிலே மார்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக லிக்விடிட்டி நல்லா பார்த்தாலே தெரியும், ஓகேங்களா? நல்ல லிக்விடிட்டி. ஸோ இதெல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு மேலே போவான், மேலே வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து செல் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிளான், ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, டிபியை வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ கரண்ட்லி ப்ராஃபிட் வந்து ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா $1500 வந்து ப்ராஃபிட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு அவ்வளோதான், ஓகே. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% கிட்ட நம்ம போட்ட என்ட்ரியில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த ப்ராஃபிட்டே எனக்கு எனஃப் தான், இந்த ப்ராஃபிட்டே எனக்கு போதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிப்பு கான்செப்ட் வச்சு எடுத்த என்ட்ரி தான், ஓகேங்களா? மார்க்கெட்டோட ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ கரண்ட் மார்க்கெட்டில் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் வந்து கரண்ட் மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆயிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கிறேன் இந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து ஏதாவது உங்களுக்கு லேர்னிங்ஸ் வந்து கொடுக்குது, பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுது, ஏதாவது வந்து உங்களுக்கு திங்கிங் இருக்குது அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட்ன்ட்டு வந்து கமெண்ட் வந்து போட்டுருங்க. யாருக்கெல்லாம் பிடிக்குது, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன், ஓகேங்களா? அப்புறம் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். லைக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ என்ன பண்ணுங்கள்,
பிடிச்சிருந்தா லைக் வந்து போட மறந்துடாதீங்க. ஜஸ்ட் 1 செகண்ட் 2 செகண்ட் தான் ஆகும். டக்குன்னு ஒரு லைக்கை போட்டு விட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் வந்து வரும். கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிடுங்க. ரைட்டா? ஸோ அதில் வந்து அப்டேட்ஸ் வந்து இதுக்கு மேலே கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஷார்ட் அப்டேட்ஸ். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.